இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னையில இருக்கிற பெருங்களத்தூருங்க. இந்த பில்டிங்ல மொத்தம் 4 வீடுகள் சேர்ந்த மாரி கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. அகலம் ரொம்ப குறைவா இருக்கு. நீளம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. நம்ம பைனியர் பயோ டேங்க் டீமை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு 20 பேர் யூஸ் பண்ற மாரி டேங்க் வேணும். ஆனா அகலம் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சைட் இன்ஜினியர் அங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் அகலத்தை குறைச்சு நீளத்தை அதிகப்படுத்தி இன்னைக்கு நம்ம பைனியர் பயோ டேங்க் இங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. டெய்லியும் 20 பேர் யூஸ் பண்ற மாதிரி டேங்க் வேணும்னு கேட்டிருந்தனால இங்க நம்ம பைனியர் பயோ டேங்க் 3000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. குழி எடுத்தா அவ்வளோ ஊத்து தண்ணி வருதுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருந்தாங்கன்னா மாதம் ஒரு டைம் அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியே க்ளீன் பண்ணாலும் அந்த டேங்க் நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பைனியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்க்குள்ளே நம்ம மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்க்குள்ளே வர மனித கழிவுகள் பாக்டீரியா மூலியமா அந்த 5 அறைகளில் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இவ்வளோ ஊற்று தண்ணி வர இடத்துல எப்படி பூமிக்கு கீழே அந்த தண்ணி இஞ்சும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக தண்ணீரை அப்சர்வ் பண்ணிக்குங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டம், ட்ரைனேஜோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிட்டு எப்படி பூமிக்கு கீழே சீக்கிரமாக தண்ணி இஞ்சும் அந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. என்றைக்குமே அந்த சோக்பேட் உங்களுக்கு நிறையாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது 2 பேர்லேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக கொடுக்க முடியும். உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுக்க முடியும். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட் தான் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக அந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இன்னொரு சிறப்பம்சம் நம்ம பைனியர் பயோ டேங்க்ல என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனோட காஸ்ட் ஒரு டைம் வாங்கினீங்கனாவே 2000 ரூபாய் வரும். வருஷத்தில் 3 டைமாவது நீங்கள் ரீஃபில் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம பைனியர் பயோ டேங்க்ல உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி டேங்கை நம்ம வடிவமைச்சிருக்கிறோங்க. அதனால தான் நம்ம பைனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பைனியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.